இப்போ நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு காரணம் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது கிடையாது. நமக்கு எதனால் ஷாக் அடிக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வாட்டர் பைப் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த ஃப்ளோ ஆகிற தண்ணி தான் கரண்ட்டு, அந்த பைப்பு தான் ஒயர் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பைப்பு அந்த தண்ணியை அந்த சைடு மூவ் ஆகிறதுலேருந்து தடுக்கிற ஃபோர்ஸ் தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமானால் வோல்டேஜ் கம்மியாகும். இதுதான் V = IR அப்படின்ற ஃபார்முலாவில் சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சிருக்கோம், நம்ம பாடி எலக்ட்ரிசிட்டியை ரெசிஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு ஷாக் அடிக்குது. இதே மாதிரி எல்லா எலமெண்ட்ஸும் எலக்ட்ரிசிட்டியை ரெசிஸ்ட் பண்ணும் ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் லைன் வரையும். ஆனால் இன்சுலேட்டர்ஸ் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆக முடியாத அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணும். அதனால தான் அதுக்கு இன்சுலேட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கிளாஸ், ரப்பர், வுட். கண்டக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் காப்பர், அயன், அலுமினியம், இந்த மாதிரி எல்லா மெட்டல்ஸையும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக் ஃபேக்ட்ஸ், அப்புறம் அப்டேட்ஸ், அப்புறம் சயின்ஸ் பற்றின விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.